தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்க என்ன சார் 2 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்துருவீங்களா உங்க அரசு? அது சவாலா அல்லது சாபமா என்று எனக்கு தெரியல. ஒரு முன்னாள் அமைச்சர் தமிழ்நாடு இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றது இருக்க, அதுவே ஒரு அவமானகரமான விஷயம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தீங்க? நீங்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எங்களை மட்டும் ஏன் கார்னர் பண்ணுறீங்க, முன்னால் என்ன நடந்துச்சு அதையும் சொல்லணும் இல்லையா? முன்னாள் முதல்வர் கலைஞர் 2011 இருக்கிற வரையும் 1,00,000 கோடி தான் மொத்த கடன். அதை முழுசாகவே நம்ம சொல்லிடுவோம். அடுத்த 10 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி அல்லது 5 லட்சம் கோடி மொத்தமாக எல்லாம் சேர்த்து. அப்போ 10 ஆண்டுகளில் வாங்கினாங்க. இப்போ நீங்கள் 5 ஆண்டுகளில் 13.1 கோடின்னு சொல்கிறாங்க. அதில் பொதுத்துறை நிறுவனத்துடைய கடன், அதில் பாதி கடன் இவங்க ஆட்சியில் மின்சாரமும் பஸ்ஸும் இதன் மூலமாக வந்தது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சாபம் விடுற மாதிரி 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன நல்ல வழியை நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் முன்னாள் நிதியமைச்சர் காமிக்கணும். ஏதோ ஒரு பொறுப்பு திறக்கிறேங்கிறீங்க, நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கீங்க? நிதியமைச்சராக இன்றைக்கி இல்லை. எந்த பொறுப்புலேருந்து நீங்கள் திறக்க போகிறீங்க எனக்கு தெரியாது. எம்எல்ஏ பதவி விட போகிறீங்களா? எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய, ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஒரு பொறுப்புமிக்க ஒரு முன்னாள் நிதியமைச்சர் அதை சொல்லணும். அதனால் அவர் கேட்டதுக்கு இப்போ பதில், எங்களை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே 5 லட்சம் கோடியை 13 ஆக்கணும்னு சொல்கிறீங்களே, அதுக்கு முன்னே என்னன்னு சொல்கிற அதையும் நம்ம சொல்லியாச்சு. இந்த கடன் என்பது தொடர்ந்து வரும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற டபுள் டிஜிட்டாக இருக்கட்டும், அது அந்தந்த காலத்தில் வந்து உங்களுடைய பணத்துடைய வேல்யூ அதே மாதிரி அதிகமான தொழிற்சாலைகள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டு இருக்கும். முழுசுமே இந்த 5 ஆண்டில் மட்டும்தான் 52% மாணவிகள் படித்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது 45 விழுக்காட்டுக்கு மேலே இன்றைக்கி பொருளாதாரம் கூலிகள் சொல்ல முடியாது. இது தொடர் முயற்சி. இது அரசு எந்திரங்கிறது தொடர். இப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் பியூசி வரை இலவச கல்வின்றார், உண்மை. ஏன்னா பியூசி மட்டும் அவர் கொடுத்தாரு. எஸ்எஸ்எல்சி வரை பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்தாரு, தப்பு இல்லை. இப்போ நான் கூட சொன்னேன், நீங்கள் இந்த 2.5% நீட்டு விலக்கை கொடுத்துட்டு எடப்பாடியார் கொடுத்த 7.5 சேர்த்து நாங்கள் 10 கொடுத்தோம்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, செய்யுங்கன்னு சொன்னோம், செய்யலை. நம்பர் 1. இதை நான் பல முறை இதே மன்றத்தில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் வந்து வெறும் 37 வயசு தான் குரூப் 1 எழுத முடியும். சமூக நீதி பேசாத மாநிலங்களில் 47, 49 இருக்குது அப்படின்னு நான் ஒரு 5 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கோரிக்கை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் சில விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். இன்றைக்கு கடந்த ஆட்சி வந்து செலவு செய்தாங்க, அந்த செலவு மக்களுக்கு நன்மையாக போச்சு. அண்ணன் மணி அழகா சொல்ல மக்களுக்கு நல்லதாக போச்சு. இன்னொன்று சார், நான் மணி சார் கேட்டதுதான். ஆனால் மணி சார் அதுக்கு பதில் சொல்லினாலும் அதை நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. மத்திய அரசுகிட்ட இருந்து எவ்வளவு நிதி வர வேண்டியது இருக்கு, அது குறித்து சொல்லலையே அப்படிங்கிறது இருக்குல்ல. தொடர்ந்து முந்தைய அரசும் கேட்டுச்சு, இந்த அரசு கேட்டிருக்கு. உதாரணமா கேட்டாங்க, எவ்வளவு கடன் பேசியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போய் 2 முறை பேசும்போது வந்த தகவல், எங்கள்கிட்ட இருந்து ஜிஎஸ்டியா 43,000 கோடி, கார்ப்பரேட் டாக்ஸாக 1,11,000 கோடி, இன்கம் டாக்ஸாக 1,29,000 கோடி தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் மட்டும் கொடுக்கறது. அதே மாதிரி கஸ்டம்ஸும் சென்ட்ரல் எக்ஸைஸும் சுமார் 70,000 கோடி. இவ்வளவு 3 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு கொடுக்குது. எங்களுக்கு நீங்கள் 1.25 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க சார். வர வேண்டிய பெண்டிங் இப்போ தங்கந்தன சொல்ல 75% மத்திய அரசுலேருந்து வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார் இல்லையா? இதை வெள்ளை அறிக்கையில் சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன், வெள்ளை அறிக்கை என்பது என்ன? அது எது உள்ளதோ அந்த உள்ள அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை. அது பொருளாதார எல்லையை சொல்லக்கூடிய நல்ல அறிக்கை. அதை கூட சொல்லலைன்னா நாளைக்கு இந்த 13 லட்சம் கோடி இந்த அரசு தான் பண்ணுச்சுன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதனால் வெள்ளை அறிக்கை என்பது அதில் வந்து எந்த விதமான தவறு இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் என்ன பாயிண்ட்னா, சொல்ல போகிறது மந்திரியாக இருந்தாலும் அதை சொல்வது அரசு இயந்திரம். அதாவது நிதித்துறையுடைய செயலாளர் சித்திக் அவர்கள். அவர் இப்போவும் செயலாளராக இருப்பார், முந்தின ஆட்சியிலையும் இருப்பார், அவர் பல துறையில் இருப்பார். அதனால் இது வந்து ஒரு அரசு சொல்லக்கூடிய ஒன்றை அமைச்சர் எடுத்து சொல்கிறார். இதுக்கு பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் தேவையில்லை. எந்த நிதியமைச்சரும் முதல் நிதியமைச்சர் ஆகும்போது அனுபவம் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. எந்த முதல்வரும், அது ஓமந்தூராராக இருக்கட்டும் அல்லது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், எல்லாரும் முதல்வராக வந்ததில்லை. அதுக்கு முன்னால் ஏதோ முதல் தலையாக வருவாங்க. ஆனால் இதுக்கு அந்த அனுபவம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 75 விழுக்காடு அமைச்சர்கள்
அனுபவம் இல்லாதவர்கள் இப்போ அவர்கள்லாம் நாளைக்கு அதுக்கு அடுத்து எவ்வளவு பெரிய நீங்க 91 2001 2021 இந்த காலகட்டத்தில் உள்ள வெள்ளை அறிக்கைகள்லாம் நம்ம வச்சுக்குவோம் சார். 2026 சரி இப்போ அது இனி நாங்க கடனை கொண்டு வர மாட்டோம் வந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி 13 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்களோட சேர்த்து வந்துருச்சு. இனி நாங்கள் 15 lakh crore எக்ஸீட் பண்ண மாட்டோம், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பரை எக்ஸீட் பண்ண மாட்டோம், இல்லை நாங்கள் குறைப்போம் அப்படிங்கிறத ஒரு நிதியமைச்சர் சொல்லியிருக்கணும்ல. அரசு இயந்திரம் வெள்ளை அறிக்கை சொல்லுது. அதான் சொல்கிறாரு, இந்த 20 லட்சம் வாங்குறேன் 15 லட்சம் வாங்குறேன் அவர் சொல்லலை. இன்னைக்கு என்ன இருக்குது, இனிமேல் நாங்கள் என்ன செய்வோம் அதை சொன்னாங்களா? அதான் இப்போ கனிம வளம், இப்போ டாஸ்மாக்னு ஒன்று இன்றைக்கி 40,000 கோடி சுமார் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் டாஸ்மாகா இல்லாமல் இருந்தால் 6,000 கோடிக்கு மேலே வராது. இதே மாதிரி சகாய அறிக்கைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சகாயம் அவருடைய ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா, கனிம வளத்தை நாம் இந்த அளவுக்கு நமக்கு வேஸ்ட் ஆகுது, அதை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. கனிம வளத்தை அரசே எடுத்து செய்யும்போது மணல், தாது மணல், இப்படி எல்லா விஷயங்களையும் அரசே செய்யும் பொழுது இன்னைக்கு ஒரு 15,000-20,000 கோடிக்கு மேலே நமக்கு நிச்சயமாக வரும். வருவாயை உருவாக்குறதுல எந்த அளவுக்கு, பத்திரப்பதிவில் எந்த அளவுக்கு வரியை உயர்த்த முடியும், அது எப்படி இடையில உள்ளவங்களுக்கு போகுது, இதை தடுக்கிறதுக்கு என்ன, இதெல்லாம் நேற்று ஒரு 2-3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் சில விஷயங்களை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த நான் இப்போ சொன்னேன்ல, கனிம வளத்தை கொண்டு வரது மட்டுமல்ல, கார்பரேட்டுகள்கிட்ட இருந்து சிஎஸ்ஆர்னு ஒரு 2 விழுக்காடு வாங்குறாங்க. அதை தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள்கிட்ட நீங்கள் உதாரணமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு இத்தனை %, நான் என்ன சொல்கிறேன், மக்கள் மீது வரி போடாம அதுக்கு வழி இருக்கு. கடன் இந்த வழி இப்போ நீங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கீங்கல்ல சார், எதுக்கு கடந்த அரசு இவ்வளவு கடனை வச்சுட்டு போயிட்டாங்க? கடந்த அரசுகள் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்க எங்களுடைய வளர்ச்சி இவ்வளவு இருக்கும், எக்கனாமி இவ்வளவு டெவலப் பண்ணுவோம் சொல்றீங்களா, எங்கேயாவது ஒரு புள்ளியில கடனை குறைப்போம் அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல கடனை ஸ்டெபிலைஸ் பண்ணுவோங்கிற வார்த்தையோ ஏன் இந்த அரசு பயன்படுத்த தயங்குகிறது? வெள்ளை அறிக்கிறது என்பது எதிர்கால அறிக்கை இல்லை, அது இனிமேல் அதை முடிச்சுட்டு சொல்லுங்க. இனி வரும் சார் ஒரு விஷயம் பாருங்க, வெள்ளை அறிக்கை என்பது என்ன நடந்துச்சோ என்ன உள்ளதோ உள்ளதை உள்ளபடி சொல்வது வெள்ளை அறிக்கை. அது கள்ள அறிக்கை இல்லை, அது நல்ல அறிக்கை தான். அதனால அந்த அறிக்கை இன்னைக்கு கொடுத்துட்டாங்க, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கடன் நம்ம தலையில் 1,28,000 ரூபா கடன் இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலையில் 67,000 ரூபா கடன் இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு தம்பி ரியாஸ்னு போய் அந்த 1,28,000 போய் கட்டிட்டு வந்திருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு தமாசான விஷயம், என் தலையில் இருக்க கடன் முடிஞ்சு போச்சுன்னு இருக்காரு. இந்த கூட்டம் நடக்கும். இப்ப இந்த அரசு வரி வருவாயை பெருக்கிறதுக்கு என்னங்கிறத பத்தி சிந்திக்க போறோம் சொல்றாங்க. அதே மாதிரி தொட்டி விழுது பாருங்க, உதாரணமா டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1,200 கோடி யாருக்கோ போகுத, நிச்சயமா அதை நாங்க கொண்டு வருவோங்கிறாங்க சார். மூணாவது இதே இதுல சார், இப்போ நீங்க சொல்லிட்டீங்க குவாரிகளை மூடி இருக்காங்க, வருமானத்தை குவாரிகளை மூடி இருக்காங்க, அதனுடைய கூடுதல் வருமானத்தை இனிமே கொண்டு வருவாங்க. வருமானத்தை கொண்டு வருவீங்க சார், அதன் மூலமா கடன் அடைப்பீங்களா இல்ல எக்கனாமியை நாங்க டெவலப் பண்ணுவீங்களா, எதை செய்ய போறீங்க? உங்களுக்கு கடன் இருக்கு, திடீர்னு வருமானம் வந்தா என்ன செய்வீங்க? கடனை அடைப்பீங்க. அததான் சொல்லவே இல்லையே, கடன் அடைப்போனே சொல்லலையே. வெள்ளை அறிக்கைனா என்னன்னு 3 தடவை சொல்லிட்டேன், இனிமே தாங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. 1 மாச குழந்தைகிட்ட போய் நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க தயவு செய்து. ஒரு விஷயம், இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாங்க, நாங்க இன்னைக்கு 30%லேருந்து 40% கட்டட சங்கம் சொல்லுது நாங்க இவ்வளவு கொடுத்து இது பண்ணோம். கான்ட்ராக்டர் சொல்றாங்க நாங்க 20% 30% கொடுத்தோம். இப்போ வாங்க, இதுவரை திருவான்மியூர்லேருந்து நம்முடைய சோழிங்கநல்லூர் வச்சுங்க உத்தண்டி வரை 2,400 கோடிக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்க? ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. அதை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்க? அது 700 கோடி அதிகமாக போகுதுன்னு நிறுத்திட்டாங்க. இந்த 700 கோடி எடுக்கலாம். இப்படி பல கான்ட்ராக்டை நிறுத்தினது மூலமாக அதில் எந்த அளவுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, நீ 30% கொடுக்க வேணாம், 20% கொடுக்க வேணாம், கட்சி நிதி டாஸ்மாகில் 60 ரூபா பீருக்கு 90 ரூபா ஹாட் சரக்கு கொடுத்தீங்கல்ல, அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அரசுக்கு கொண்டு வந்துருங்கன்னு திரும்ப போகிறாங்க. அதே மாதிரி கோயில் நீங்கள் ஆலயத்தில் இருக்க ஊழல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அதை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மெயின் விஷயம் ஊழலை தடுப்பது. இந்தியாவில் காங்கிரஸ் பாஜக உட்பட எந்த மாநிலங்களிலும் இவ்வளவு வேகமாக ஊழலை ஒழிக்க முயற்சி செய்ததில்லை இந்த ஆட்சி. நான் உண்மையை சொல்றேன் சார், எனக்கு காங்கிரஸோட மக்கள் தான் சார் முக்கியம்.
எந்த கட்சியை விட தனி மனிதரை விட என் கட்சி முக்கியம், எனக்கு கட்சியை விட மக்கள் முக்கியம். அதனால இப்போ அந்த ஒரு நிலையை நோக்கி போறாங்க. ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஊழல் நடந்துச்சு, இந்த ஊழல்களை எப்படி அகற்றுவது, இந்த வேலையை நாங்க பார்க்க போறோம். அது வெளியே வந்து அறிவிச்ச திட்டங்கள்லாம் வராதா சார்? வரும் சார். ஏன் வராதுங்கிறீங்க? இப்ப 100 யூனிட் 200 ஆக்கியிருக்காங்கல்ல, கொடுக்குறாங்களா? அதனால இன்னும் சுமை வரதில்ல. அதான தமிழ்ல சார் சொல்றாங்க. சுமையை எப்படி தாங்குறாங்கிறது தான் பார்க்கணும். சுமை தாங்கியா இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல மக்கள் கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்கல்ல. மக்கள் இலவச பேருந்து கேட்டாங்களா? குஜராத், மகாராஷ்டிரா நம்மளோட 0.9% பொருளாதாரத்தில் 0.9 கூடுது. ஆனா அந்த பொருளாதாரம் மக்களுக்கு அங்கே பயன் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் பாதி மக்களாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் படிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த சமூக நீதிக்கு அது போயிட்டு இருக்கு. அது முந்தைய அரசு செஞ்சது, அதற்கு முந்தைய அரசு செஞ்சது. பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து இந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் வருது. தமிழ்நாடு முன்னேறி மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாநிலம். முந்தைய அரசு உதவியது, இந்த அரசு நான் 2 மடங்கு உதவுறேங்கிறது. எப்படி உதவும் என்பது இந்த மாதிரி உதவுனதுனால தானே சார் இவ்வளவு கடன் வந்திருக்கிறது. அதை நீங்க பேச மாட்டீங்களே. நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆட்சி வந்து கடன் இனிமே தான் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சொல்றத புரிஞ்சுங்க. கடன் வாங்கினதை இனிமே இவங்க சரி செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கு. கடன் சரி செய்வது மட்டுமல்ல, இவர்கள் சொன்ன செய்திகள்ல இன்னைக்கு 6 வருஷம், ஒரே நிமிஷம் 6 வருஷமா மகாராஷ்டிரத்தில் விவசாய கடன் கொடுக்கல. இவங்க 1 மாசம் மட்டும் இல்ல, முந்தின 5 மாசம் சேர்ந்து 6 மாசத்துக்கு 5900 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அவங்க 1 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றாங்க. இந்த வித்தியாசங்களை நம்ம பார்க்கணும். இவங்க சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, இனியும் செய்வார்கள். மகளிர் உரிமை தொகை 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. முதல் வருஷம் அதே மாதிரி கொடுப்பார்கள். கொடுக்கல. முழுமையாக விவசாய கடனை ரத்து செய்யப்படவில்லை. முதல்ல 50,000 இப்போ 75ங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க எந்த கடனும் கொடுக்கல. 5 மாசத்துக்கு முன்ன 6 மாசம் உறுதி கொடுத்தாங்க, விவசாய கடன்கள் முழுதாக ரத்து செய்யப்படுங்க உறுதியை இவங்க கொடுப்பேன்னு சொல்றாங்க. பாருங்க, 2400 கோடி கொடுக்கும்போது இது முதல் தவணை, அடுத்து கொடுப்போம்னாங்க. 1 மாசத்துக்குள்ள 2வது தவணையும் கொடுத்துட்டாங்க. 5,900 கோடி கடனை இன்னைக்கு டபுள் 2004 5,009 ஆக்கியிருக்காங்க. தொடர்ந்து செய்வாங்க, நம்புவோம். இந்த ஆட்சி நல்லது நடக்கட்டும். ஏன்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாம இருக்கக்கூடாது. மக்கள் இந்த கட்சிக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க, நாமும் முடிந்தவரை துணை செய்வோம். அதனால மக்களுக்கு போறதுனால ஒரே ஒரு குரலோடு முடிச்சுக்கிறேன். கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றமும் சூழவும் கெடும். ஒரு அரசோ ஒரு மனிதனோ 4 பேருக்கு கொடுத்தா அதை போய் தடுத்தா நம்ம சுற்றமும் சூழவும் கெடும். முடிந்தவரை அரசு மக்களுக்கு செய்வதை, ஏழை எளிய மக்கள் செய்வதை நாம் தடுக்க வேண்டாம்.